எம்ஜிஆரும் சிவாஜியும் என்றுமே நல்ல நட்புடன் தான் இருந்திருக்கிறார்கள். ஆனாலும் அரசியல் எனும் சக்தி இருவரையும் பிரித்தது. எம்ஜிஆர் திமுகவிலும் சிவாஜி காங்கிரசிலும் மேடைகளில் பேசி வந்தார்கள். சிவாஜி ஒரு சூழலில் எம்ஜிஆரையே விமர்சிக்கும் சூழ்நிலையும் வந்தது. பல மேடைகளில் அவர் எம்ஜிஆரை கடுமையாக பேசியிருக்கிறார். ஒருமுறை கத்தி சண்டை போடுவது மட்டும் தான் நடிப்பா என சிவாஜி கேட்க, அதற்கு எம்ஜிஆர் கத்தி கத்தி பேசுவதுதான் நடிப்பா என பதிலடி கொடுத்தார். அதே போல ஒரு மேடையில் சிவாஜி என்னோடு போட்டி போட்டு நடிக்க முடியுமா, அதே போல சண்டையிலும் என்னுடன் போட்டி போட எம்ஜிஆர் தயாரா என 2 சவால்களை விடுத்தார். அதன் பின் ஒரு மேடையில் பேசிய எம்ஜிஆர் சிவாஜியின் சவால்களை பற்றி சொல்லி, நடிப்பில் அவர் பாணியே வேறு, எனது பாணி வேறு என்பது அனைவருக்கும் தெரியும். மேலும் 2வது சவாலில் அவரோடு சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா என கேட்டிருக்கிறார். ஐயோ பாவம் என சொல்லிவிட்டு எம்ஜிஆர் ஒரு சிறு இடைவெளி விட கூட்டத்தில் இருந்த எல்லோரும் கைத்தட்டி கூச்சலிட்டு ஆரவாரம் செய்தனர். ஏனெனில் எம்ஜிஆர் முறைப்படி சண்டை பயிற்சி எடுத்தவர். அதனால் தான் அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக உருவானார். எனவே தான் சிவாஜி விட்ட சவால்களுக்கு எம்ஜிஆர் என்பதில் அவரது ரசிகர்களை சிரிக்க வைத்தது.